அனைவருக்கும் வணக்கம். பதறாத காரியம் சிதறாது, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. இந்த பழமொழியை அனைவரும் கேட்டிருப்போம். ஆனால் அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. இதற்கான ஒரு கதையை பார்க்கலாம். ஒரு நாள் மன நிறைய குழப்பத்தோடும் பயத்தோடும் பதற்றத்தோடும் குருவை தேடி ஒரு சீடர் வந்தார். வந்தவர் குருவிடம், ஐயா, என் மனதில் ஏற்படும் குழப்பங்களை போக்குவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள். எப்பொழுதும் நான் படபடப்பாகவே இருக்கிறேன் என்று கூறினார். உடனே அதை கேட்ட குரு, இந்த குழப்பத்திற்கு தீர்வு வேண்டுமென்றால் என்னோடு சில காலம் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வந்த சீடரும் ஒத்துக்கொண்டார். நாள்கள் சென்றன. ஒரு நாள் குரு குளக்கரையில் குரங்குகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு சீடரை அழைத்து, இந்த குளத்திலிருந்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கூறினார். சீடரும் பானையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்க சென்றார். ஆனால் தண்ணீரோ கலங்கி இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் மீண்டும் வந்துவிட்டார். குரு கேட்கிறார், தண்ணீர் எங்கே என்று. ஐயா, தண்ணீர் ஒரே கலக்கமாக இருக்கிறது, அதனால் எடுத்து வரவில்லை என்று சீடர் பதில் சொன்னார். ஆனால் குருவோ, எனக்கு உடனடியாக தண்ணீர் வேண்டும், போய் எடுத்து வா என்று கட்டளையிடுகிறார். சீடரும் மறுக்க முடியாமல் மீண்டும் தண்ணீர் எடுக்க செல்கிறார். தண்ணீர் இப்பொழுதும் கலங்கிதான் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் அங்கேயே உட்கார்ந்து கொள்கிறார். கொஞ்ச நேரத்தில் தண்ணீர் தெளிந்து விடுகிறது. தெளிந்த தண்ணீரை கொண்டு வந்து குருவிடம் கொடுக்கிறார். உடனே குரு கேட்டார், இப்பொழுது எப்படி தண்ணீர் தெளிந்திருக்கிறது என்று. அதற்கு அந்த சீடர் பதில் சொன்னார், ஐயா, தண்ணீர் தெளியும் வரை நான் காத்திருந்தேன், அதன் பிறகு எடுத்து வந்ததால் இந்த தண்ணீர் தெளிவாக இருக்கிறது என்று பதில் சொன்னார். நீ தேடி வந்த கேள்விக்கான விடையும் இதுதான் என்று குரு அமைதியாக பதில் சொன்னார். கேட்ட சீடருக்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்கு குரு அமைதியாக பதில் சொன்னார், நமது மனம் எப்பொழுதெல்லாம் கலக்கமாக இருக்கிறதோ, நம்மால் எப்பொழுதெல்லாம் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்துவிட வேண்டும். அதற்கான வழியை தேடுவதை விட சிறிது நேரம் மனதிற்கு அமைதி கொடுத்து விட்டாலே நமக்கான தெளிவான பதில் கிடைத்துவிடும் என்று பதில் கூறினார். இதுதாங்க ரொம்ப சாதாரணமாக படிக்காத மக்களும் சொல்லிவிட்டு போன பழமொழி, பதறாத காரியம் சிதறாது, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்பது. எனவே வாழ்வில் சரியான முடிவுகளை சரியான மனநிலையோடு எடுப்போம், சிறப்பாக வாழ்வோம். நன்றி.